ஆனா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கப்படுது? இன்னும் 10 ரூபா குறைக்கப்படல. ஆனா 20 ரூபா வாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கிடையே இன்னொரு விஷயத்தை சேர்த்து பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக தாவேகாவுடைய ஆதரவாளராக தொண்டராகக்கூடிய ஒருத்தர் கஞ்சா செடி வளர்ப்பதை கஞ்சா செடியை நான் கடவுளாக பார்க்கிறேன் அதையும் சொல்லிருக்காரு. இதையும் சேர்த்து அதாவது இனிமேல் யாராவது 10 ரூபா சேர்த்து வாங்கினா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க கேட்போம். சொல்லிடுறாரு விஜயா 10 ரூபா பாட்டில் ஏன் வாங்குறீங்க? எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? ஒரு வழக்கமான சந்திப்பு தான். ஆனா இது ஏன் சந்தேகத்துக்குள்ளதானதாக மாறுது? ஏன் இது சந்தேகிக்க வைக்குது அப்படின்னு சொன்னா, மோடி காட்டுகிற கரிசனம், பாரதிய ஜனதா கட்சி காட்டுகிற பரிவு, இவை இரண்டும் சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கு. இப்ப அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசிதர். வணக்கம் தோழர். வணக்கம். குறிப்பா அரசியல் என்ன சொல்றது, உங்களை போன்ற முற்போக்காளர்கள் எதிர்பார்த்த விஷயம் இல்லாவிட்டாலும் ஒரு தலைகீழ் மாற்றத்தை அடைந்தாலும் கூட கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தான், கொள்கையைத்தான் கிட்டத்தட்ட விஜய் ஒரு பேசிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல சனாதன ஒழிப்புல கூட அவர் தான் நாங்கள் அவங்களும் ஒண்ணுதானே ஆதரிச்சுன்னு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனா நடைமுறை சில சிக்கல் இருக்கிறது. குறிப்பாக 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்த அவர் பாட்டு படிச்சாரு. இன்னைக்கு ஒரு காணொலி வீடியோ வந்திருக்கிறது. விஜயோட எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேல தான் எங்களை சொல்லுங்கன்றாரு. கீழே ஒரு குடிமகன் சொல்றாரையோ சிஎம் வாங்க சொன்னா 20 ரூபா வாங்குறாங்கன்னு இருக்காரு. உடனே அதோட எதிர்வினையாக இப்ப சிஎம் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் சந்திச்சு டாஸ்மார்க்ல என்ன பிரச்சனைன்னு பாருங்க அப்படின்னு உடனே ஆக்சில இறங்கியிருக்காரு. முதற்கட்டமா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனைகளில் ஒன்றை முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் கருதி, இந்த நாட்டினுடைய எதிர்கால சந்ததிகளினுடைய வாழ்வு கருதி அவர் எடுத்திருக்கிற அரும்பெரும் முயற்சிக்கு எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று நாம் அறக்கழகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வோம். ஏன்னா அவர் எடுத்திருக்கிற முயற்சி ஒன்றும் சாதாரண முயற்சி அல்ல. ஒரு குடிகாரனுடைய 10 ரூபாயை சேமிப்பதற்காக அவர் இவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டி இருப்பது உண்மையிலேயே வியக்க வைக்கிறது. இப்படி ஒரு முதலமைச்சரை இதுவரை தமிழ்நாடு பார்த்ததில்லை. இதுதான் முதல் முறையாக இப்படிப்பட்ட குடிமகன்களினுடைய கோரிக்கைகளுக்கு அவசர கதியில், போர்க்கால அடிப்படையில் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அடிப்படையில் செயல்படுத்துகிற ஒரு முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் இருக்கிறார். நான் நேற்றைக்கு சில காணொலிகளை சமூக வலைதளத்தில் பார்த்தேன் அல்லவா, அந்த காணொலியில் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அண்ணா எங்களுக்கு சிலிண்டர் வேண்டாம்ண்ணா, எங்களுக்கு 2500 ரூபாய் வேணாம்ண்ணா, நீங்க நல்லாட்சி பண்ணா போதும்ண்ணா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த குரலை உள்வாங்கி கொண்டு நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்காரு. 2500 ரூபாய் மக்களுக்கு உதவித்தொகை தர வேண்டாம், சிலிண்டரை தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை தர வேண்டாம், ஆனா டாஸ்மார்க்ல 10 ரூபாய் குறைச்சிட்டா போதும், இந்த நாட்டில் நல்லாட்சி கொடுத்ததாக நீங்கள் பொருள் கொள்ளப்படுவீர்கள், நீங்கள் கருதி கொள்ளப்படுவீர்கள், வரலாற்றில் நீங்கள் வரவு வைக்கப்படுவீர்கள். நாங்களும் சனாதானத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆதவர்கன்னு. உண்மையிலேயே சனாதானத்தை எதிர்க்கிறாங்க. அதையும் விட ரொம்ப மூர்க்கமாக நீட் தேர்வு குறித்து அவர் விடுத்திருக்கிற அந்த அறிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக எந்த விவகாரத்திலும் நீங்கள் வாய் திறந்ததே இல்லை. இப்போது எல்லா விவகாரத்திலும் வாய் திறக்க வேண்டும் என்கிற கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்க பேசாம இருக்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். இந்த மாநிலத்தினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க சொல்லி ஆகணும். அப்ப சொல்கிற போது மயிலிறகால் வருடி கொடுத்து நீங்கள் டெல்லிக்கு உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமியே விஞ்சுகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு என்பது அமைந்திருக்கிறது. இதுல ரொம்ப குறிப்பா நாங்களும் முற்போக்காளர்கள் பேசுகிற, இடதுசாரி சிந்தனையாளர்கள் பேசுகிற, திராவிட இயக்கத்தின் பால் பற்று கொண்டிருப்பவர்கள் பேசுகிற அரசியலை தான் பேசுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா அவர் அந்த அரசியலை தான் பேசுறாரு. ஏன்னா இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா, ஆளுநருடைய அதிகாரத்தை ஒரு வரம்புக்குள் கொண்டு நிறுத்தினார். இந்திய துணை கண்டத்துல யாரும் செய்யாத சாதனை அது. இப்ப இவர் என்ன பண்றாரு, முதல் மேடையில் ஏறி திமுகவுக்கு சவால் விடுறாரு, எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமா விமர்சிக்கிறாரே தவிர, எங்காவது 4 நாளா தன்னை ஸ்கூல் பையன் மாதிரி அலைய வச்ச ஆளுநர் குறித்து ஒரு வார்த்தை பேசினாரா? எந்த இடத்திலும் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ இவர் எப்படி திமுகவை போலவே கட்சியை நடத்துபவராக வெளிப்பட முடியும்? அதை எப்படி மக்கள் கருத்துல போய் உட்காரும்? மக்களுடைய எண்ண ஓட்டத்துல அப்படி ஒரு கருத்து நிலவுமா? அப்படி ஒரு சூழலை இவரால் உருவாக்க முடியுமான்னா கண்டிப்பாக உருவாக்க முடியாது. மொத்தத்தில் இவர்கள்
ஆட்சியை நடத்துவதற்கு திராணியற்றவர்களாக, குறிப்பாக டெல்லியை எதிர்த்து நிற்பதில், ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்பதில், மாநில சுயாட்சியை பாதுகாப்பதில் எந்த விதத்திலும் தகுதி உடையவர்களாக இல்லை. இவர்கள் டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் குறைப்பதற்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். குடிகாரர்களினுடைய எண்ண கனவுகளுக்கு வண்ணம் தருவதற்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் உணர்த்துது. இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 20 வாங்குறாங்கன்றத நேரடியா புகார் சொல்றாரு. அது ஒரு முக்கியமான காணொளி வெளிவந்திருக்கிறது. ஆனா, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கப்படுது? இன்னும் ரூ. 10 குறைக்கப்படல. ஆனா, ரூ. 20 வாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கிடையே இன்னொரு விஷயத்தை சேர்த்து பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக தாவேகாவுடைய ஆதரவாளராக தொண்டராகக்கூடிய ஒருத்தர் கஞ்சா செடி வளர்ப்பதை கஞ்சா செடியை நான் கடவுளாக பார்க்கிறேன் என்று அதையும் சொல்லிருக்காரு. இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது. அதாவது அந்த கட்சியில பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த கில்லி படத்துல வந்து விஜயினுடைய நண்பர்கள் பேர்லாம் வரும். ஓட்டேரி நரி, டுமிலு குப்பம் வௌவாலு அப்படின்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த கட்சியில பேர்லாம். கில்லி சபரி இப்படிதான் பெயர்கள்லாம் இருந்தது. இந்த பெயர்களே தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அத்தியாயங்களை தேடி தந்தன அப்படின்னு தான் வருத்தத்தோடு பதிவு செய்யறேன். என்னதான் நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசினாலுமே கூட அரசியல் ஒரு பக்குவப்பட்ட நிலையிலிருந்து ஒரு பக்குவமற்ற சூழலின் பக்கம் திரும்பி இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய செய்திதான். இப்ப என்னுடைய பேர் வந்து பஷீர் அகமது. என்னுடைய தந்தையார் வந்து வல்லம் பாபான்னு அவருடைய ஊர் பெயரை சேர்த்து கொண்ட காரணத்தால் நாங்க வல்லம் பாபா பசங்க இவங்க அப்படிங்கிற போது அது இயல்பாகவே எனக்கு என்னுடைய உடன் பிறந்தாருக்கெல்லாம் அந்த வல்லம்ன்ற பேர் வந்து டைட்டிலா மாறிடுச்சு. இது வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. ஆற்காடு வீராசாமி, வீரபாண்டி, ஆறுமுகம், அதே மாதிரி இப்படி வந்து ஊர் பெயர்களை சேர்த்து கொண்டு தங்களுடைய ஊரை, எங்க ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி உங்க பேரை சொன்ன பிறகுதான் தம்பி வல்லோங்கிற பேரே நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. நாங்க வல்லோன்னா வல்லம் பஷீரை தெரியுமான்னு எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊரை சேர்த்து அடையாளப்படுத்துவது என்பது ஒரு இயல்பான திராவிட இயக்கத்தினுடைய பாணி. எல்லா எடப்பாடி கட்சியிலும் பழனிசாமின்னு சொல்லலாம். ஆமா, எல்லா கட்சியிலும் அப்படி வந்து பெயர்கள் வந்து வந்திருக்கின்றன வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு படத்தோடு பெயர் வைத்துக் கொண்டு எம்ஜிஆரும் ஒரு திரைப்பட பின்னணியிலிருந்து வந்தவர் தான். ஆனால் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு வேற. அது இருந்தாலுமே கூட அவர் திரைப்பட பின்னணியிலிருந்து வந்தவராக இருந்தாலும் யாரும் படகோட்டி காளிமுத்து, நாடோடி மன்னன் சுதாகரன் அப்படிலாம் பேர் வச்சுக்கல. அவர்களுடைய பெயரைத்தான் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். ஆனா இங்க வந்து கில்லி சபரி, பகவதி பாலு அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? இதுவே வந்து அரசியலுக்கு ஒரு புதிய பரிணாமம் தான். அப்ப இவர்களெல்லாம் என்னவாக இருந்தார்கள் கடந்த காலத்துல? பிட் பாக்கெட் அடிச்சவங்க, பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க, இந்த மாதிரியான பின்னணி உடையவர்கள் தான் இவங்க கட்சிக்கு பொறுப்புக்கு வந்தாங்க. பொறுப்புக்கு வந்தவங்க சீட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு சீட்டு வாங்கினவங்க பல பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆயிட்டாங்க. அப்ப அவர்களுடைய அறிவு திறன் என்னவாக இருக்கும்? இப்ப நீங்க வந்து சீமான் வந்து தொடர்ச்சியாக சொன்னாரு, நான் வந்து இப்படிப்பட்ட விவசாயம் பண்ணுவேன், அப்படிப்பட்ட விவசாயம் பண்ணுவேன், பெட்டாலியன் போர்ஸை கொண்டு போய் அங்க நிறுத்திடுவேன், இங்க நிறுத்திடுவேன், இப்படி எல்லாம் வந்து அவர் வந்து பேசினாரு. அப்போ என்னவாக நீங்கள் வார்ப்பிக்கிறீர்களோ அதுவாகவே தான் உங்களுடைய தொண்டர்கள் வருவார்கள். அவன் பூரா என்ன பண்ணா, உடம்ப நீ வந்து பீஃப் கறி சாப்பிடு, நீ வந்து போய் குஸ்தி போடு, சண்டை போட்டு அடி, நெஞ்ச தூக்கி காமி அப்படின்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணிடுறான்னா உடம்ப வளர்த்துட்டு ஊர்ல போய் அடி வாங்கறதுக்கு போறான். அடிக்க போறான், அடி வாங்கிட்டு வந்துடுறான். அப்ப இங்க ஆமா, இங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, கஞ்சா செடி வளர்க்க கூடாது. கஞ்சா என்பது சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து, அதன் மூலமாக விளையக்கூடிய ஆபத்துகள் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் உணராம இருக்கிறதுனுடைய விளைவுதான் கஞ்சா செடியை நாங்க கடவுளாக பாக்குறோங்கிற அந்த பேச்சுகள் எல்லாம் வெளிப்படுவது. ஏன்னா எல்லாரும் ஒரு பொதுவான பார்வை வைக்கிறான். விஜயே கஞ்சா அடிச்ச மாதிரிதான் இருக்காரு, அவரோட முகமே அப்படிதான் இருக்கு, கஞ்சா அடிச்சவன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்காரு அப்படின்னு. ஆனா என்னுடைய புரிதல் என்னன்னா, விஜயே கஞ்சா அடிச்ச மாதிரி தெரியல, கஞ்சா விஜய் அடிச்ச மாதிரி இருக்கு அவருடைய தோணி பார்க்கும்போது. அவர் அப்படி வெளிப்படுறாரு. அப்போ நீங்க வந்து என்னவாக வெளிப்படுகிறீர்கள், என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள், எதை வந்து பயிற்றுவிக்கிறீர்கள், அந்த பாசறையில் வருபவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதுதான் இந்த செய்திகள் எல்லாம் சாட்சியாக வருகின்றன. ஓகே. இப்ப ரூ. 20 வந்து கூட வாங்குறாங்கன்னு உறுதியா இருக்கு இல்லையா? அப்ப இவர் கட்டுப்படுத்தலையா? இல்ல என்ன அது நடக்குது? இல்ல சார், இது வந்து நீங்க அரசுக்கு நேரடியாக போகுது, அரசு இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு இது உண்மையிலேயே பேசுறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கு. இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், பேச வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு. நீட் தேர்வு அடுத்த ஆண்டுல இருந்து ஆன்லைன் மூலமாக நடக்கும்னு சொல்றாங்க. நேற்று வரைக்கும் மகளிர் உதவித்தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதாவது 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை தரேன்னு சொன்னவரு 1000 ரூபாயை கொடுத்தா போதுங்கிற மனநிலைக்கு மக்களை நேற்று வர வச்சாரு.
இப்ப தீட்டப்பட்டிருக்கின்ற புதிய திட்டங்கள் ஏற்கனவே மகளிருக்கான காவல் நிலையங்கள், மகளிருக்கான பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்த மாநிலம் தான் தமிழ்நாடு. ஏதோ மகளிர்லாம் இங்க இங்க ரோட்ல நடமாட முடியாதுன்ற மாதிரியும், மகளிர்லாம் இங்க ஒரு ஆபத்தான சூழல்ல இருக்கிறாங்கிற மாதிரியும், இந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு போடுறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு நன்மையா இருக்கு. இப்ப இவருடைய அறிக்கைகள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அறிவிப்புகள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நாளையிலிருந்து முதலமைச்சர் கோட்டைக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முதலமைச்சர்னா கோட்டைக்கு வந்துதான் ஆகணும். கோட்டைக்கு வர ஒரு பேர் தான் முதலமைச்சர். முதலமைச்சர் கோட்டைக்கு வருவார் அப்படின்னு அறிவிப்பு. நாளையிலிருந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வார்கள். இப்படி மின்சார வாரிய ஊழியர்கள் மின்சார வாரியத்தினுடைய பணியினை இனிமேல் மேற்கொள்வார்கள். அதை நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யணும்ன்றதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. அந்த பணியை அவங்க செய்ய தான் போறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த நாடு இருக்க போது டாஸ்மாக்ல 20 ரூபா கூட வசூல் பண்ணா யாருக்கு பிரச்சனை? குடிகாரனுக்கு தான் பிரச்சனை, குடிக்க போறவனுக்கு தான் பிரச்சனை. அப்ப இது நாட்டுல தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, தலையாய பிரச்சனை அப்படின்னு இதை பாக்குறதா, இல்ல இதை தாண்டிய பிரச்சனைகள்லாம் இந்த நாட்டுல இருக்கு. இந்த நாட்டுல இன்னும் மாநிலத்தினுடைய நலனை உறுதி செய்து இந்த முதலமைச்சர் எதுவுமே இதுவரைக்கும் பேசல. இந்த முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து வாய் திறக்கவே மறுக்கிறாரு. சட்டப்பேரவையில கேள்வி கேட்டா வீட்டுக்கு போயிட்டு பதில் அனுப்புறாரு, எழுதி அனுப்புறாரு. கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணியாச்சு, ஆன்சர் ரெடி ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போனோம்னா கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான சூழல் இருக்கிற போது இதுவா பிரச்சனை என்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, இவர் எதை கட்டுப்படுத்துறதுக்கு தயாரா இருக்காரு? நீங்க டாஸ்மாக் விலையை கட்டுப்படுத்த தவறிட்டாரா, தடுமாறுறாரா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இவர் வேற எதை கட்டுப்படுத்திருக்காரு? இப்ப பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏத்திட்டாங்க. இப்ப விலையில்லா பேருந்து இருக்கு இல்லையா, அதனுடைய பயணத்தை உறுதி செய்வாரா மகளிருக்கு? இல்ல அதுல ஏதாவது பின்னடைவு ஏற்பட போதா? அதுல என்ன சிக்கல் இருக்கு? இது குறித்த கூட்டங்கள் நடந்துருச்சா? இப்ப நேற்றைக்கு 24 மணி நேரம் ஆகும் போது பெட்ரோல் பிரைஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகி புது பிரைஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இதுல எல்லாம் என்னவாக விஜய் வெளிப்பட போறாருங்கிறது தான் இருக்க வேண்டிய கவலையை தவிர, டாஸ்மாக் விலை குறித்த கவலை அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய கவலை. குடிக்கிறவன் 15% இருந்து 20% பேர் தான் குடிக்க போறான். மீதி இருக்கிற 80%க்கு டாஸ்மாக்னா என்னன்னு தெரிய போறது இல்ல, டாஸ்மாக்ல விலையை எத்தனை கவலைப்பட போறது இல்ல, டாஸ்மாக்ல சாராயம் வித்தாலும் கவலைப்பட போறது இல்ல, விஷத்தை வித்தாலும் கவலைப்பட போறது இல்லை. இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களினுடைய மனநிலையாக இருக்கிறதுன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. இது தொடர்ந்து அரசியல், அதாவது தமிழ்நாடு அரசியலிலும் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி கட்சி அதிமுக உடைந்து 25 பேர் இங்கிட்டு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதேபோல இடதுசாரி கட்சிகள் கவர்னர் ஆட்சி வந்துரும்னு சொல்லி ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, அதே தத்தமது எல்லாருடைய முதலமைச்சர், முன்னாள் சிஎம், எல்லாருடைய எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திச்சாரு. அதெல்லாம் அரசியல் நேரம் சொல்லப்பட்டது. இப்ப என்ன செய்தி வந்திருக்குன்னா, அடுத்த கட்டமாக மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார் இந்த வார இறுதியில் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. இது அரசியல் நிமித்த, மரியாதை நிமித்த சந்திப்பு தானா, அல்லது பின்னணியில் அரசியலும் இருக்கிறதா? இல்ல, அதாவது பொதுவான சந்திப்பு. முதலமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கமான சந்திப்பு தான். ஆனா இது ஏன் சந்தேகத்துக்குள்ளதானதாக மாறுது? ஏன் இது சந்தேகிக்க வைக்குது அப்படின்னு சொன்னா, மோடி காட்டுகிற கரிசனம், பாரதிய ஜனதா கட்சி காட்டுகிற பரிவு, இவை இரண்டும் சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கு. இப்ப இதுவே விஜய் அல்லாத திமுகவினுடைய சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றமாக அமைஞ்சிருச்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு அமைதியாக கடந்துருமா? பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு மௌனத்தோடு இருக்குமா? நிச்சயமாக இருக்காது இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? இந்த கேம்குள்ளேயே நாங்க இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுது. ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேமுக்குள்ள நாங்க இல்லைன்ற டிக்ளரேஷனை கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி கடந்த 5 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் பேசுபொருளே ஆகாம இருக்கு. எந்த தலைவரும் யாரையும் சந்திக்கல. எந்த தலைவர்களும் பத்திரிகையாளர்கள் முன்னால் தோன்றல. சட்டப்பேரவை உறுப்பினர் கூட யாருன்றது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு முகம் காட்டப்படாமலேயே இருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அப்போ அவ்வளவு நிதானமும் அவ்வளவு அமைதியும் காட்டுகிற அளவுக்கு ஆரோக்கிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சியா பாரதிய ஜனதா கட்சி? ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கூட இல்லாத நேரத்தில் கூட அதிமுகவை எப்படி கைப்பற்றி கொண்டு அதிமுகவை கபலீகரம் செய்தது பாரதிய ஜனதா கட்சின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இப்ப ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா தொங்கு சட்டப்பேரவை அமைஞ்சிருச்சு. அதிமுகவுக்கு அமைஞ்சது தொங்கு சட்டப்பேரவை இல்ல. ஜெயலலிதா அம்மையார் செத்ததற்கு பிறகு யார் தலைமை என்கிற பிரச்சனை தான். அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சியை பின்னிருந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மோடியும் விஜய் மீது ஒரு கரிசனத்தை வெளிப்படுத்துகிறார், விஜயும் மோடி மீது ஒரு கரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த கரிசனத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது, ஹிடன் அஜெண்டா என்ன அப்படின்றதுதான் இந்த டெல்லி விசிட்ட சந்தேகத்துக்குரியதாக மாற்றி இருக்கிறது. ஆனாலும் எல்லா முதலமைச்சர்களும் பொறுப்பேற்றவுடன்
டெல்லி சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க முயற்சித்திருக்கிறார்கள். உடனடியாக விஜய் சந்தித்து அதை சந்தேகத்துக்குரியதாக மாற்றிட்டாரான்னா நிச்சயமாக மாற்றல. ஆனால் நடவடிக்கைகள் சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு அரசியல் சூழல்கள் என்னவாக இருக்க போகிறது என்பதை வைத்துத்தான் விஜய் அம்பலப்பட்டு போக போகிறாரா அல்லது அம்பலப்படாமல் இப்படியே விஜய் தொடர்வாரா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதை நீங்க சொல்லும் போதே இன்னொரு ஒரு அரசியல் விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குது. குறிப்பாக சி.வி. சண்முகமோ, எஸ்.பி. வேலுமணியோ கிட்டத்தட்ட பிஜேபிக்கு நெருக்கமானவர்கள். எடப்பாடி கூட தனக்கு எதிரான அதாவது தோல்வியடையக்கூடிய பகுதிகளில் பிஜேபி நிறுத்திவிட்டு பிஜேபியை காயெடுத்து விட்டார் என்ற விமர்சனம் இருக்கிறது. அப்போ ஒருவேளை எடப்பாடியை ஓரங்கட்டி விட்டு சி.வி. சண்முகம், வேலுமணி குரூப்பு இவர்களுக்கு உதவி செய்ய வந்ததே பிஜேபி தான் என்ற விமர்சனம் இருக்குது. இப்ப இந்த சந்திப்பை அதோட முடிச்சு போடலாமா அல்லது இயல்பானதான்? இல்ல, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடைக்கண் பார்வை இல்லாமல் சி.வி. சண்முகமோ வேலுமணியோ எதையுமே செய்ய மாட்டார்கள். நீங்க டெல்லியிலிருந்து மோடி மேடை ஏறிய 2 மேடைகளினுடைய காட்சியை பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமியும் அந்த மேடையில இருக்கிறார், வேலுமணியும் அந்த மேடையில இருக்கார். வேலுமணியை தோளில் தட்டி கொடுத்து அரவணைத்த அந்த போக்கு இருக்குல்ல, அது ஏதோ ஒரு சமிக்கையை வேலுமணியின் மூலமாக நாங்கள் செய்ய போகிறோம் என்பதை தமிழ்நாட்டுக்கு சொன்னதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். வேலுமணி மோடியினுடைய நேரடி பார்வையில் வளர்கிறவர், நேரடி பார்வையில் வெளிப்படுகிறவர். அதே போல சி.வி. சண்முகம் இந்த அதிமுகவினுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை எல்லாம் சி.வி. சண்முகம் தான் டெல்லியில முன்னின்று வழிகாட்டி நடத்தினார். அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தேர்தல் ஆணையத்தில் சில லாபி எல்லாம் செய்யறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அது யதார்த்தமான உண்மையும் கூட, மறுக்க முடியாது. பல தீர்ப்புகளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவரா பெற்றுக் கொடுத்ததுல சி.வி. சண்முகத்தினுடைய பங்கு என்பது அளப்பரியது. அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆதரவை விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுமதியோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்புதலோ இல்லாமல் இவர்கள் இதை செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார்கள். அப்போ பாரதிய ஜனதா கட்சியே நேரடியாக சொல்லிடுச்சா அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி நேரடியா சொன்னிச்சோ மறைமுகமா சொன்னிச்சோ, அதிமுகவினுடைய ஒரு பிளவு, அந்த பிளவு விஜய்க்கு ஆதரவாக நிற்பது, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருளாசியோடு தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசையோடு தான் இவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்களா என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்புதல் இல்லாமல் இவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இவர்கள் விஜயின் பக்கம் நிற்கவில்லை. 100 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவை கேட்டுவிட்டு தான் இங்கே இதை செயல்படுத்தினார். குறிப்பா அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதானமான நோக்கம். அதிமுக பலகீனப்பட்டு போகணும், அதிமுக என்கிற கட்சி இல்லாமல் போகணும், அதிமுகவினுடைய அந்த ஒரு மேஜர் ரோல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டு அரசியல்ல, அது முழுமையாக டெமாலிஷ் செய்யப்படணும், அழித்தொழிக்கப்படணும் அப்படின்றது அவர்களுடைய எண்ணம். இப்ப இயல்பாகவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மேலே ஒரு இமேஜ் டேமேஜை உருவாக்குறாங்க. பொதுச் செயலாளர் கண்ட்ரோல்ல கட்சி இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்க. கொரோனா உத்தரவை இவங்க மீறாங்க, இவங்கதான் நாங்க போட்டிருக்க கொரோனா தான் செல்லும்ன்றாங்க. இப்ப இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா, அதிமுகவை சிதைக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவை மெல்ல மெல்ல சி.வி. சண்முகம் இந்த வேலுமணியினுடைய தரப்பு பாஜகவினுடைய ஆதரவோடு செய்து கொண்டிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் அவர்கள் விஜயின் பக்கம் நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சபாநாயகரோட நடவடிக்கையும் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, சபாநாயகருடைய நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட நடவடிக்கைன்னு நீங்க பாருங்க. அதுல 2 விஷயம் இருக்கு நீங்க பாக்குறதுக்கு. ஒண்ணு என்னன்னா, ஜே.சி.டி. பிரபாகரன் ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்பியவர், ஒன்றுபட்ட அதிமுகவுக்காக குரல் எழுப்பியவர். முதல்ல ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்தார், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து விலகி அவர் நடுநிலைமை வகிச்சாரு. நடுநிலைமை வகிச்சு எல்லா தரப்பும் ஒன்னும் சேரணும்னு இவரு கே.சி. பழனிசாமி, அண்ணன் பெங்களூர் புகழேந்தி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்னாங்க. அப்ப அந்த குரலை ரொம்ப எகட்டியமாக கடந்து சென்றவர் எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப அசால்ட்டா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவங்க எல்லாம் யாரு, அவங்க எல்லாம் அனாதைகள் என்கிற மாதிரியான துணியிலெல்லாம் பேசியவர். இப்போ ஒரு வாய்ப்பு, இதே எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்பதா மறுப்பதாங்கிற சாய்ஸ் ஜே.சி.டி. பிரபாகரோட டேபிள்ல இருக்கு. அவர் எப்படி எடுத்துக்குவாரு? கடந்த காலங்கள் எல்லாம் அவர் நினைவுக்கு போகும் இல்லையா? அது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட்டு, விஜய்க்கு ஆதரவு தருகிறேன் என்று சொன்னவர்களை அந்த ஆதரவை விலக்கிக் கொள்ள சொல்வது அல்லது அந்த ஆதரவை உதாசீனப்படுத்துவது ஒரு பேரவைத் தலைவருக்கு, விஜயால் நியமிக்கப்பட்ட பேரவைத் தலைவருக்கு அது சரியாக இருக்குமா? கண்டிப்பாக சரியா இருக்காது. அப்போ கண்டிப்பாக சி.வி. சண்முகம் வேலுமணி தரப்பில் தான் நியாயம் இருப்பதாகத்தான் பேரவைத் தலைவர் சொல்வார். இது ஏற்கனவே பேரவைத் தலைவராக தனபால் காட்டிய வழிமுறை தான். நீங்க ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இருந்தவர்களை சஸ்பெண்ட் பண்ணல, பதவி நீக்கம் செய்யல. டிடிவி தினகரனுக்கு தான் பதவி நீக்கம் செஞ்சு இடைத்தேர்தல், பூந்தமல்லி மாதிரியான தொகுதியில, மானாமதுரை மாதிரியான தொகுதியில இடைத்தேர்தல்கள் வந்துச்சு. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன?
தஞ்சாவூர் மாதிரியான தொகுதிகள்ல, அரவாக்குறிச்சி மாதிரியான தொகுதிகள்ல ஏன் வந்துச்சு? ஏன் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க தகுதி நீக்கம் பண்ணல? அப்ப ஆளுநர் உடைய சாரி பேரவைத் தலைவரினுடைய வரம்புக்கு உட்பட்டு பேரவைத் தலைவர் எதையெல்லாம் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் கனகச்சிதமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செய்து முடிப்பாருன்னா அந்த வழிகாட்டு நெறிமுறையை இப்போதும் பின்பற்றுவார் இல்லையா ஜேசிடி பிரபாகர்? அப்ப இயல்பாகவே யாருக்கு ஆதரவாக முடியும்? அப்போ சட்டப்பேரவை தலைவரினுடைய நடவடிக்கை என்பது விஜய் சார்ந்தது. விஜய் யாரை சார்ந்திருக்காருங்கிறது அப்புறம். விஜய் சார்ந்த நடவடிக்கையை மட்டும்தான். ஏன்னா முதலமைச்சர் சார்ந்த நடவடிக்கை, ஆளுங்கட்சி சார்ந்த நடவடிக்கையை தான் பேரவைத் தலைவர் செய்வார். இந்த முறையும் அப்படித்தான் பேரவைத் தலைவர் செய்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் விஷயம்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பிஜேபி கர்ணசேவிக்கு இசைந்து விட்டார் போல ஒரு தோற்றம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு விசிகாவோ சிபிஎம் சிபியோடைய ஆதரவோ தொடர்ந்து நீடிக்குமா? அவர்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கிறதா? அதை எப்படி புரிஞ்சுக்க? இல்ல, வெளியிலிருந்து ஆதரவு என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஆதரவு என்பது இப்போதைக்கு ஆளுநரால் ஒரு அசாதாரணமான சூழல் மாநிலத்துக்குள் வந்துவிடக் கூடாது, அதை தாண்டி மதவாத பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை. இந்த நடவடிக்கைக்கு துணை நிற்க முடியாது என்ற நிலை இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ஆதரவு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் இருந்தால் ஏன்னா விசிகா இவர்களுக்கு அதாவது அதிமுக வரவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கு. ஆமா, அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கருத்து கேட்டாலும் அதுதான் அவங்களுடைய கருத்தா இருக்கும். இந்திய கம்யூனிஸ்டுடைய கருத்தை கேட்டாலும் அதுதான் கருத்தா இருக்கும். நீங்க இது ஒரு மோசடி இல்லையா? நான் 2 கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு 2 கட்சியால் வெற்றி பெற்றவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்றது ஒரு மோசடி தானே. அது மக்கள் உங்களுக்கு என்ன நம்பிக்கையை உங்கள் மீது வைத்தார்களோ அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுங்க. தீய சக்தின்னு சொன்னீங்க திமுகவை. அந்த தீய சக்தியினுடைய உழைப்பில் தான் இந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி. பாபநாசத்துல ஷாஜஹான் முஸ்லீம் லீக்ல வெற்றி பெற்றார்னா அது திமுகவினுடைய பணி. முஸ்லீம் லீக்குக்கு ஒரு 10% வாக்குகள் இருந்திருக்கலாம், ஏனைய சதவீதம் பூரா திமுகவினுடைய பணி இல்லையா? அண்ணன் திண்டிவனத்துல வன்னியரசு வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது திமுகவினுடைய பிரதான பணி. அப்ப அவர்களுடைய வாக்குகளை பெற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவு. மயிலாடுதுறையில ஜமாலு, இந்த பக்கம் மேலூர்ல விஸ்வநாதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாங்க, ஈரம் மறைவதற்குள்ளாக உங்கள் கூட ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது திமுக தயவால் பெற்ற வெற்றி. மேலூர்ல விஸ்வநாதன் போய் எப்படி ஓட்டுவாங்க? அவர் காங்கிரஸ்க்கு ஓட்டிருக்காங்க, அங்க திமுகவுக்கு தான் ஓட்டிருக்கு. திமுகவினுடைய வாக்குகளை அவர் வாங்கி வெற்றி பெற்றார். அப்போ நீங்க தீய சக்தின்னு சொன்னவர்களுடைய வாக்குகளை வாங்கியவர்களுடைய ஆதரவை வாங்குறீங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு நான் மாற்றுங்கிறீங்க. பதவி ஏற்கிற அன்னைக்கு நான் ஒளிஞ்சுக்கிட்டு போக மாட்டேன்றீங்க. அந்த ஒளிஞ்சுக்கிட்டு போனவர் போய் பிரச்சாரம் பண்ணி தான் சிவி சண்முகம் ஜெயிச்சார். அந்த ஒளிஞ்சுக்கிட்டு போனவர் சீட்டு கொடுத்துதான் விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு. அப்ப அவங்க ஆதரவை நீங்க வாங்குறீங்கன்னா இது மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிற அங்கீகாரத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசப்பட வேண்டிய செய்தி, பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தி. இதன் அடிப்படையில் நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிச்சயமாக நெடுங்காலம் பயணிக்காது என்கிற செய்தி உங்களுக்கு புலப்படும். கண்டிப்பாக வெளியேறுவார்கள். ஆனா அது குறித்த கவலை எல்லாம் விஜய்க்கு இனி இல்லை. விஜயினுடைய பழைய நிலைமை என்பது வேறு, இப்ப இருக்கிற நிலைமை என்பது வேறு. அறுதி பெரும்பான்மைக்கு கூடுதலான இடங்கள் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இனிமேல் இந்த 6 சீட்டு போனாலும் அவர்கள் ஆட்சியை கொண்டு செலுத்துவார்கள், இந்த தயவோடு நடத்துவார்கள். ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுகிறேன். இந்த கூர்மையான விவாதத் துறையில் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க நன்றி.